வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி ஒரே கதையில ரெண்டு மொழிகள், ஆனா உணர்வுகள் மட்டும் வேறுபட்டது. கன்னடத்துல நடிகர் ராஜ்குமார் நடித்த அனுராகா அரளித், தமிழ்ல ரஜினிகாந்த் நடித்த மன்னன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். லெட்ஸ் கம் பேக் டு த ரீமேக் கம்பாரிசன். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டிடணும். என்ன ಯಾರು ಪೊರಿತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಇಂಗ್ಲಿಷ್ನವರೇನಾ? ಯಾರಿಗೂ ಕನ್ನಡ ಬರೋದಿಲ್ವಾ? 1986 நடிகர் ராஜ்குமார் அவர்கள் நடித்த அனுராகா அரளித் 1986, அதாவது 1986 வந்த திரைப்படம். சூப்பர் ஹிட்டான ஒரு நல்ல திரைப்படம். நடிகர் ராஜ்குமார் நடித்த அனுராகா அரளித். இந்த திரைப்படம் 86 வந்த திரைப்படம். ஆனா இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் ராஜ்குமார், பண்டரிபாய், கீதா, மாதவி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் ராஜ்குமார் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்துடும். அவங்க அம்மா வந்து நடக்கவும் முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா மேலே வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருப்பாரு நடிகர் ராஜ்குமார். அதே மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர், அதாவது பணக்கார திமிரு பிடிச்ச கேரக்டர் தான் நடிகை மாதவி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பிஏ தான் கீதா நடிச்சிருப்பாங்க. இவங்க இதுல வந்து ராஜ்குமார் என்னன்னா நடிப்பு வந்து அவங்க அம்மாவோட பாசத்தை வந்து ரொம்ப வந்து அழகா ரொம்ப நடிச்சிருப்பாரு. அந்த கோயிலில் வந்து அவங்க அம்மாவை தூக்கின்னு வந்துட்டு ஒரு சாங் வந்து பாடுவாரு. அந்த சாங் பாடுறதுல நடிகர் ராஜ்குமார் அவர்கள் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. அதுவும் இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அவரோட மனைவியால தான் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அந்த மனைவி அவங்க அம்மா இறந்துற சீன்ல அவரு பாடியை எரிச்சிட்டு அந்த சுடுகாட்டிலேயே உட்கார்ந்து இருக்க சீன்ல வந்து ரொம்ப அழகா சோகமா இருக்கும். நம்ம பார்க்குறவங்க ஒவ்வொரு மனசுலையும் ராஜ்குமார் நடிப்பு ரொம்ப வந்து நமக்கு வந்து கண் கலங்க வச்சிடும். அதே மாதிரி இந்த இடமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போரா பாருங்க. கீதா வந்து அந்த சமயத்தில் வந்து கூட்டு வருவாங்க. அந்த கீதா வந்து கூட்டு வர டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து என்னாலதான் செத்துடுறேன்னு சொன்னவங்க மாதவி வந்து என்ன பண்றாங்க, துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் மனைவியை பார்க்குற சீனே வந்து ரொம்ப சோகமா அவர் முகத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு ராஜ்குமார் அவர்கள். இது ஏன் நான் சொல்றேன்னா, இது 1986 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மன்னன். ரீமேக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, இதுதான் டிஃபரெண்ட். அதாவது அந்த படத்தை பார்த்து சேம் ரீமேக் நம்ம சொன்னாலும் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகையில மாறும். ஏன்னா சில காட்சிகள் தான் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுங்கண்டி கதையோட கரு, அதாவது ஒரு பணக்கார திமிரு பிடிச்ச ஒரு பிசினஸ் மேன் நம்பர் ஒன் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கருவை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க மன்னன்ல. அதே மாதிரி அவங்க அம்மாவோட கேரக்டர் பண்டரிபாய், அந்த கன்னட படத்துலையும் ராஜ்குமார் அவர்கள் நடித்த திரைப்படத்திலையும் பண்டரிபாய் அம்மா கேரக்டர் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர் நடித்த மன்னன் திரைப்படத்திலையும் பண்டரிபாய் தான் நடிச்சிருப்பாங்க. சேம் அதே பக்கம் தான் வந்திருக்கும். அந்த கோயிலில் தூக்கின்னு வர சாங்கு தான் இந்த தமிழ்ல வந்து அம்மாவின் அழைக்காத உயிரிழகை திரைப்படத்தில் அந்த பாட்டு வரும். அந்த அம்மா வந்து அதே மாதிரி கூட்டு வருவார். ஆனா இதே மாதிரி அவர் கம்பெனியில போய் விஜயசாந்தி கம்பெனியில ரஜினிகாந்த் அவர் சேருவார். இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே இதுல வருது. ஆனா வந்தாலும் அப்படியே மாறுபட்டதா இருக்கும். நம்ம ராஜ்குமார் அவர்கள் நடிப்புக்கும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புக்கும் நிறைய டிஃபரெண்ட் தெரியும். அதனால்தான் ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட் கேட்கிறேன். ஏன்னா நீங்க போட்டு பாருங்க, அப்படியே வந்து ஸ்டைல்ஸ்ல இருந்து நடிக்கிறதுல இருந்து அந்த மாதவியோட கேரக்டர் அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். விஜயசாந்தி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டைலா வந்து பயங்கர ஒரு ஆக்ஷன் காட்டி நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட் கேட்கிறேன். ஏன்னா மன்னன் திரைப்படத்துல என்ன கதைன்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட், மசாலா சொல்லுவாங்க, சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே கலந்துருக்கும். அதே படத்தில் அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும். மன்னன் திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய மெக்கானிக் இருப்பாரு. அந்த மெக்கானிக் வந்து இங்க வந்து சென்னை பிரான்ச்சில் வந்து சேர்றாரு. இதுக்கப்புறம் அந்த விஜயசாந்தி பண்ற ஒரு திமிரு தனத்தை வந்து எதிர்க்கிறாரு. எதிர்த்தவங்களே நம்மளே கட்டிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு இருக்காங்க விஜயசாந்தி. கட்டிக்கிறாங்க. இவர் திமிரை அடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ரஜினிகாந்த் ஒரு திமிரை வந்து அடக்க முடியாது. அவர் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் மோதல். இது சேர்ந்தாங்களா இல்லையான்னு தான் லாஸ்ட்ல வந்து படம். ஆனா பண்டரிபாவுல வந்து
அம்மாக்கு விஜயசாந்தி கிட்ட வந்து பேசுகிற நடிப்பை வச்சு தான் அந்த டைமில் தான் அம்மா வந்து பையனோட காலில் விழுந்து இறந்துடுறாங்க. நம்ம பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. இதே சேம் தான் கர்ணன் திரைப்படத்தில் வந்து வேற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சொன்னால் இதுதான். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து நடிகர் ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு, விசு, கவுண்டமணி மற்றும் இந்த மனோரமா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கூட நம்ம ரீமேக் கம்பேரிசன் சொன்னால் அது ரீமேக் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து அம்மாவின் அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாட்டு பிரமாதமாக இருக்கும். சண்டி ராணியை எனக்கு கப்பம் கட்டணி அந்த மாதிரி பாட்டெல்லாம் கன்னட படத்தில் வராது. அதாவது கன்னட படத்தில் வருது, சீன்ஸ் இதெல்லாம் எல்லாம் வருது. அதனால தான் சொன்னேன் வேறுபட்டது. அதனால தான் ஒரு ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கேன், ஒரே மொழியில் 2 கதைகள், ஆனால் உணர்வுகள் மட்டும் வேறுபட்டது. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை மன்னன் திரைப்படம் தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ், படத்தோட டைரக்ஷன்ஸ் பி வாசு. இந்த படத்தோட இசை ஞானி இளையராஜா அவர்கள் ரொம்ப அழகா வந்து பிரமாதமாக போட்டிருப்பாரு. எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம், சூப்பர் ஹிட்டான பாட்டுகள். ஓகேங்களா? ஏன்னா இந்த படம் நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காத திரைப்படம். அந்த அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிப்பு அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் வந்து விஜயசாந்தி அவர்கள் கூட மோதிர சீன் எல்லாமே மாசான காட்சிகள், ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம்லாம் இன்னும் வந்து நிறைய பேர் பார்த்து தான் இருக்காங்க, டிவிலாம் அந்த அளவுக்குலாம் போடுறதில்ல. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணால் பிரமாதமாக ஓடும். இந்த திரைப்படம்லாம் ஏன் ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணாங்கன்னா பிரமாதமாக ஓடும் திரைப்படம். ஆனால் இந்த கன்னட படத்தில் வந்து 1986 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த படத்தில் வந்து நான் வந்து படத்தை முழுசாக தான் பார்த்தேன். நடிகர் ராஜ்குமார் அவர்கள் நடிப்பு வந்து உண்மையிலேயே பிரமாதமாகுது. தமிழில் இருக்கிற அம்மா சென்டிமெண்ட்டை விட கன்னடத்தில் வந்து நடிகர் ராஜ்குமார் நடித்த அம்மா சென்டிமெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அம்மாவோட சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்காங்க. கொஞ்சம் படம் வந்து மாஸ் காட்சிகள் சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இருக்குது. அந்த மாஸ் காட்சிகள்லாம் சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் ராஜ்குமாரோட மாதவியும் வந்து மீட் பண்ணும்போது சரி அதிகமாக சோகத்தை அதிகமாக காட்டியிருப்பாங்க அந்த திரைப்படத்தில். ஆனால் அந்த படத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா 1000 இருந்தாலும் அந்த படம் கன்னடத்தில் வந்து ஒரிஜினல் திரைப்படம். ஸோ அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி தான், அதாவது ரீமேக் பண்ணி தான் இந்த மன்னன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திரைப்படமும் வந்து MS ராஜசேகர் அந்த திரைப்படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த காணொளி கன்னடத்தில் நடிகர் ராஜ்குமார் நடித்த 1986 வந்த திரைப்படம் அனுரகா அரளித். இந்த திரைப்படத்தை பற்றி சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் நம்ம ரஜினிகாந்த் நடித்த மன்னன். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.